கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு விசேஷித்த ஞானம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிக முக்கியம். உங்களை கூப்பிடுற ஒரு பெரியவராக இருந்தா, ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தா, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டேன் சார். அசட்ட பண்ணக்கூடிய ஒருவர் கேட்டாலே நேரம் சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் தான் கூப்பிட்டுருப்பான். அவன் அசட்டைக்குரியவன் என்பதனால நம்ம பார்த்து என்ன சும்மா கூப்பிட்டு இருக்கிற. ஆனா ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்வு அவனுக்கு ஏற்றபடி மாறுகிறது. தேவச்சனமே, வேதம் நம்மை எந்த காரியத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, உங்களுடைய வேலையீடு ஸ்தானத்தை வைத்து தேவன் உங்க இடத்துல யாருக்குமே வரல. ஒருவேளை இப்படிப்பட்டவனுக்கு ஒரு 34 தாண்டி 35வது மார்க் வர்றவனுக்கு தான் பாஸ்னு ஆண்டவர் வச்சிருந்தா, நம்ம எல்லாருமே மைனஸ்ல இருக்கிறோம். ஒரு ஆள் தேவை. நீங்க இருக்கிற வண்ணமாக நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை அழைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு மனிதனை போல தராதரம் அல்ல. சின்னவன் பெரியவன் மதிப்புக்குரியவன் அசட்டை பண்ணக்கூடியவனாக நம்முடைய தேவன் அல்ல. He is not an intellectual world person. He is the person filled with the power of anointing spirit. அவர் பிதாவாகிய தேவனால் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படி உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய கிங்காக இருந்தாலும் சரி, அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. பட் நாம் அதை அறியாதவர்களாக இருக்கிறோம். தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தையாகிய அபார் நம்ம பல ஆண்டு காலங்களாக இதை நாம் கோபம், இது தமிழ்ல இதுக்கு பேர் கோபம். அபார் என்றா கோபம். இந்த கோபம் என்கிற ஒரு வார்த்தை ஏன் கோபப்படுகிற அனுபவம் என்பதை குறித்தெல்லாம் நாம் பல காரியங்கள் கற்று வந்திருக்கிறோம். அபாருடைய ஹீப்ரு வேர்ட் ஆயின் பேத் ரெஷ். இது ஒரு எபிரேய வார்த்தை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆயின் என்றால் கண், இரண்டாவது பேத் என்றால் வீடு, மூன்றாவது ரேஷ். ரேஷ் என்றால் ஒரு தலை. இங்கே தேவனுடைய கண்களை கொண்டு தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவ மனுஷனாக இருப்போமானால் இங்கே தேவனுக்கு கோபம் கிடையாது. ஆனா மனிதனுடைய சிருஷ்டிப்பு இந்த கண்கள்ல போராட்டம், அவனுடைய வீட்டுல போராட்டம், அவனே ஒரு போராட்டத்தில் இருக்கிறதா கோபம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை சரியான நேரத்தில் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, சரியான நேரம். நேரம் தவறப்பட்டு ஒரு நல்ல ஆப்பிள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, திருடல. யாராவது ஆப்பிள் திருடீங்க? இருக்கிறீங்க? ஆப்பிள் திருட யாராவது இருக்கிறீங்களா? காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க ஆப்பிள, ஒரு இடத்துல வச்சுட்டீங்க, 15-20 நாள் ஆகி போச்சு. அப்பவும் பாக்குறீங்க ஆப்பிள் சாப்பிடல. ஏதோ அது பெருசா இருந்து அழுகல, அந்த நீரெல்லாம் போய் சுருங்கிடுச்சு. இப்ப கூட வெட்டி சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை, அது காஞ்ச திராட்சை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஒருவேளை இன்னும் டைம் ஆகி ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அதை பாக்குறீங்க, இருக்கிற நீர் பெற்று போய் அந்த ஆப்பிள் சாப்பிட முடியுமா? நம்முடைய வாழ்வு இப்போ ஒரு ஆப்பிளுக்கு சமானம். சரியான நேரம், the real time, the perfect time, the exact time, the prescribed time, நேரம் என்று சொல்லுகிற பொழுது it differs. அது பல கோணங்கள்ல நம்ம அந்த நேரத்தை பார்க்க முடியும். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, many years ago a servant of God prayed, Lord, what to do I am. ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாராம். ஆண்டவர் மேல மிக பக்தி, ஆண்டவர் மேல மிக பிரியம், தேவனுடைய எல்லா காரியங்களிலும் பணிகளை செய்யக்கூடிய ஒரு மகா மனிதன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும்? அங்கே அவரை பற்றி எழுதப்பட்ட வாசகம், அங்கே அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்றால்,
நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியல. ஆனா கண்களை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தாக்க ஒரு வேத புத்தகம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. யார் கொண்டாந்து வச்சா? தூதர்களா? பரிசுத்த ஆவியானவரா? யாராலையும் சொல்ல முடியும். ஒரு வேத புத்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் தான். எங்க போகணும் எங்க வரணும்ன்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரே சத்தம் கேட்டது. அவ்வளவுதான் கண் திறந்துச்சு. திறந்தா என்ன இருக்கு அவருக்கு முன்பாக? ஒரு வேத புத்தகம். As his eyes were opened, he saw the Bible in front of him. And he heard the Lord saying, ஒரு சத்தம். அந்த முதல் சத்தம் என்ன? உன்னை you was blabbering. நாம் உளறிட்டு இருந்தோம். ஆண்டவர் பேரை சொல்லி உளறல். என்ன? நான் என்ன செய்யணும் என்ன? ஆண்டவரை என்ன கூப்பிட்டீங்களே, என்ன வச்சீங்களே, இதெல்லாம் உளறல். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உளறலுக்கு உண்டாகதான் இருக்குது. இப்போ ஒரு சத்தம் கேட்குது. உளற நின்றுச்சு. அவருக்கு என்னத்தை பார்க்கிறாரு? ஒரு வேதத்தை புஸ்தகத்தை பார்க்கிறார். உளறல் நின்றது. சத்தம் கேட்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டது. அவர் பார்க்கிறது வேத புஸ்தகம். இப்போ ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. He heard the Lord saying, ஆண்டவர் பேசுறத இப்போ கேட்கிறதா. He heard the Lord saying, what was that? Put my word in your heart. இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை உன் இதயத்துல அங்க போயிட்டு. Why? It will do the rest. என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தல, பிளாபரிங், உளறி கொண்டு இருந்த இல்லையா? நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்? ஆண்டவரே 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 என்ன கேட்கிறியே? உனக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள் அதுல இருக்கு. அது பல கோடி மக்களா இருக்கலாம். ஒரே வேத புஸ்தகம் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றவாறு பேசுகிற ஒரு மகிமையுள்ள புஸ்தகம் தான். It is an instruction manual to every individual at any occasion or any situation. அது சகல விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையின் வல்லமையுள்ள வேத புஸ்தகம். It is not as a holy Bible, it is the word of the God. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அது வேத புஸ்தகம் மாத்திரமல்ல, அது தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தையாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தையை படிச்ச உடனே இந்த வார்த்தையை குறித்து கற்றுக்கொண்டால், the word of the God is the single most important component. சொல்லுங்க, important component. இப்போ ஒரு செல்போனோ, இப்போ இந்த பேனா எடுத்துப்போம். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் என்ன? இந்த மூடி, இந்த உரை, இதையெல்லாம் காட்டிலும் எழுதுகிற இந்த டிப் தான், உள்ள இருந்து எழுதுகிற இந்த டிப் தான் the most important component. மொத்தமா இதுக்கு பேரு ஒரு பேர். இப்போ இந்த வேதம் உங்க வாழ்க்கையில என்னவாக மாறுகிறதா? It becomes as a most important component of a fruitful and victorious Christian life. நல்ல கனி கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த வேதம் அந்த மா மனிதருக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டதா. 19ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த மனிதன் இன்றைக்கும் 100வது வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஐக்கிய தேசத்துல இன்னும் உயிரோடு இருக்கிறார். தேவச்சனமே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் வாயின் வாக்குகள் எல்லாம், என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை, அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கிறது. தேவச்சனமே, எந்த வார்த்தை உன் காதுகளிலே அடிக்கடி தொழித்துக் கொண்டிருக்கு? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தரித்திரம் உனக்கு தொனித்துக் கொண்டிருக்குதா?
இல்ல உன் மேல இருக்கக்கூடிய பிரச்சனையான காரியங்கள் அது உனக்கு தொடித்துக் கொண்டிருக்கிறதா? அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது பலர் நம்மை ஏமாற்றிக் கொண்டு நாமும் ஏமாந்து கொண்டிருக்கிற அது வார்த்தையாக உன் காதுகளில் நீ யார் என்பதை தொனித்துக் கொண்டிருக்கிறதா? தேவச்சனமே, we are being administered and ordered by the Lord. நாம் தேவனாலே அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறோம். எப்படி ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, உங்களுக்கு மேல ஒரு ஆபீசர் இருப்பாங்க, உங்களோட கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. உங்களை இயக்குகிறவரனாலே இயக்கப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இங்க வேதம் சொல்லுது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இங்கே ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுவது தேவனுடைய நீதியை நீங்கள் பின்பற்றினால் ஆண்டவர் கோபம் வருமா? ஆண்டவருடைய சிந்தையில் அந்த கோபம் இல்லைன்னா நீங்கள் நான் எப்படி இருந்திருப்போம்? ரொம்ப நல்லா இருந்திருப்போம். சரி, நீ கேட்கலாம், பாஸ்டர் நானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதில் நல்லவனா தான் இருக்கிறேன், நல்லவங்கள தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்களுக்கா இந்த பிரச்சனை? சாலமோன் ஞானி கிறிஸ்துவுக்கு முன்பாக சுமார் 700 years பிஃபோர் எழுதப்பட்ட வேதம். அன்றையிலிருந்து இன்னைய வரைக்கும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் வரைக்கும் என் வாய், உங்க வாயிலையும் என் வாயிலையும் விபரீதமான சொல் நான் பேசவே இல்லைன்னு நீங்கள் நான் சொல்ல முடியுமா? எப்படி புருஷனை பொண்டாட்டி திட்டுறாங்களா இல்லையா? லேடிஸ் தான் பதில் சொல்லணும். கூட்டுக்காரங்களை திட்டுறீங்களா இல்லையா? நீங்க ஆனா அவர் முன்னாடி திட்டா அவரை பின்னாடி விட்டு திட்டுவாங்க, உள்ளதுதான். இல்ல பிள்ளைகளை தான் திட்டுறோம், பெரியவங்க பிள்ளைங்க முணுமுணுக்குது, இவனுக்கு வேற வேலை இல்லை, அப்ப நான் அப்ப அம்மாவுக்கு வேற வேலை, சும்மா இதே தான் சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லை. தேவச்சனமே, இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, God has given the generator power unto us. நமக்குள் செயல்படுகிற அந்த ஜெனரேட்டர் பவரை எதற்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு முதலாவது ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரும் பைபிளை தொட்டுப்பீங்க, தொடாதவங்க யாரா இருக்கீங்களா? இங்க படிக்கிறமா படிக்கல, அட்லீஸ்ட் ஒரு பைபிளை தொட்டு இங்க இருக்கிறத சுத்தம் பண்ண என்ன பண்றீங்க? அடுத்த செல்ஃப்ல வைக்கிறீங்க. அடுத்த மாசம் ஒட்டடை அடிக்கும் போது அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. எப்படியோ பைபிளை எப்படியோ தொட்டுறோம், உண்டா இல்லையா? எப்படியோ தொட்டுறோம், ஒத்துக்கிறீங்களா? சரி, இதை தொடுபவர்கள் ஏன் நம்முடைய வார்த்தைகள் சரியா இல்லை? அது தொடுதலோட நிற்கிறார், இன்னும் புரட்டல். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறியாததினாலே நீங்க எதை அறிந்து கொள்ளுகிறீங்க? அவைகளில் புரட்டும் விபரீதமும் உள்ளவைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எதை? இதை அறியாதது, இந்த வேதத்தை அறியாதது. இங்க பெரிய ஊழியக்காரி போய்வர், அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் இதை பார்ப்ப, அவர் இந்த மாதிரி பைபிளை படிக்கிறதுக்கு முன்பாக உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவன் அவருடைய மகிமையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மாகாணம் அவருக்கு சொந்த மாகாணமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனாக ஆண்டவர் அவரை நியமித்தார். இப்ப என்னாச்சு? fruitful and victorious Christian life அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்காட்டாக உலகமெங்கிலும் அது போய் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, நீங்களும் நானும் இங்கே வேதம் சொல்லுகிறபடி என் வாயின் வாக்குகள் எல்லாம் அவைகள் எப்படிப்பட்டவைகள்? நீதியானவைகள். அவைகள் எல்லாம் யாருக்கு? புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஒரு சின்ன சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அதில் நீங்க பக்கம் 56 34வது வசனத்திலிருந்து அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா ஒரு திரள் கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருது.
வாசிங்க. இயேசு கரையில் வந்து ஆ, அநேக ஜனங்களை கண்டு ஆ, அவர்கள் மேற்கொள்ளாத ஆடுகள் போல் இருந்தபடியால் ஆ, அவர்கள் மேல் மனதுருகி ஆ, அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ம், வெகு நேரம் சென்ற பின்பு ம், அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, ஆ, இது வனாந்தரமான இடம், ம், வெகு நேரமும் ஆயிற்று, ம், புசிக்கிறதற்கும் ம். இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆ, ஆகையால் ம். இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ம், ஊர்களுக்கும் போய் ஆ, தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி ஆ. இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ரைட். இப்ப சம்பவம் என்னன்னா 5000 புருஷர்கள் இருக்கிற இடம், ஆண்கள் மாத்திரம் எண்ணிக்கை, பெண்கள் குழந்தைகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை. சாயந்தரம் ஆயிடுச்சு. இயேசு இவங்களுக்கு ஏதாவது போய் பக்கத்து ஊர்ல வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, சாமி 200 பணத்துக்கு வாங்கினாலும் இந்த 30,000 பேருக்கு பத்தாது. அந்த காலத்துல 200 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் சாப்பிட முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்கேயும் கடைக்கு போக வேண்டாம், அவங்ககிட்ட என்ன இருக்கு பாருங்கிறாரு. ஒருத்தர் 5 அப்பம் 2 மீன் துண்டு இருக்கு, அதை பிரிச்சு எல்லாருக்கும் கொடுங்கிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் இந்த மீன் துண்டையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவைகள் பகிரப்படுகிறது. பகிர்ந்து பிற்பாடு பார்த்தா 12 கூட நிறைய மீதம் வேற ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ சீஷர்கள் இப்போ கணேசரத்துக்கு அக்கறைக்கு போகணும். ஆண்டவர் அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணி சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பி ஒரு போட் மேல உட்கார இருக்கிறாரு. அப்ப நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன். இப்போ போர்டு நடு கடலுக்குள்ள அந்த போட் போயிட்டு இருக்கு. கணேசரத்து கடல். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கரை. லைட்டா ஒரு காற்று ஷேக் அடிக்குது. ஜீசஸ் பாக்குறாரு. பார்த்தா அவங்க பயந்துடக்கூடாது இல்லையா? ஒரு குழந்தை விழ போதோ இல்ல பயப்படுறதோ நம்ம என்ன செய்வோம்? நேரம் ஓடி போய் அதை பிடிச்சி, அது பயப்படாத அளவுக்கு அதை நம்ம பிடிச்சிடும். ஜீசஸ் நிக்கிறது எங்க? கரையில. அவங்க எங்க இருக்காங்க? நடு கடல்ல போட்ல இருக்காங்க. இவர் ஒண்ணு செய்யல, நடக்கிற மாதிரி கடல் மேலே நடந்துருக்காரு. கரையில் நின்னவர் தான் அங்க நடுவு கடல்ல நிக்குது. இவர் கரையில இருந்து நடக்கிற மாதிரியே போட்டு இருக்கிற இடத்துக்கு தண்ணிக்கு நடந்து போறாரு. அந்த சம்பவம் தான் இப்ப என்னன்னு பார்க்க போறோம். வாசிக்க கேட்போம். 51வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அது பிரமிப்பு? 48வது வாசிக்க கேட்போம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர்கள் கண்டு, இப்ப தண்டு வலிக்கிறதா ஒண்ணும் இல்ல, அந்த 2 சைடு கொம்பு இருக்கும், துடுப்பு, அந்த துடுப்பை எடுத்து வலிக்கிறாங்க. அந்த காற்றை சமாளிக்க அவங்களால முடியும். அத இவர் எங்க இருந்து பாக்குறாரு? கரையில இருந்து பாக்குறாரு. கரையில இருந்து பாக்குறவர் என்ன நடக்குது வாசிக்க கேட்போம். ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். என்ன ஆவேசம் வர்றது? ஜீசஸா பேயா பிசாசா தெரியலையா? ஏன்னா தண்ணி மேல் நடந்து வந்தது. தேவச்சனமே, நம்மளோட ஆண்டவர் இருக்கிறது கூட நம்ம சமயத்துல மறந்துடும். நமக்கு சகல சம்பவங்கள் வேதத்தின் அடிப்படையில் தெரியும். ஆனாலும் பயம் ஒரு சைடு நமக்கு இருக்கதான் செய்யும். நம்ம ஆல்பர்ட் ஐயா 2 தீமோத்தேயு 1:6 சொன்னார். 7 என்ன சொல்லுது பாருங்களேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? வேதம் என்ன சொல்லுது?
பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல, வளமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இங்கே சீஷர்களுடைய வார்த்தை என்ன? மார்க் 6ஆம் அதிகாரத்துல இங்க வேதம் சொல்லுது, அவர் கடலின் மேல் 49 வசனம் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறினார்கள். 50வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. ஒருவேளை அதை சொல்லாம அந்த படகுல ஏறிந்தா எல்லாம் ஓரம் கட்டி போய் சொல்லுமா, டேய் பேய் படகுல ஏறிச்சா, பேய் படகுல ஏறிச்சா, பிசாசு ஏறிச்சுதா படகுல. நான் அப்பவே சொன்னேன், அந்த தாடிக்காரர் நம்மளை தனியா அனுப்பினாரு, அப்பவே சொன்னேன், அவரோடவே நம்ம இருந்திருக்கணும், இல்ல அவரையாவது வண்டியில புடிச்சு போட்டுக்கணும். தேவ ஜனமே, கலக்கத்தை மாற்றுகிறவர், சொல்லுங்க, என் கலக்கத்தை மாற்றுகிறவர். இங்கே அலறு சத்தம் உள்ளவர்களுக்கு தன்னை விளக்கினார். He revealed who he was. தன்னை யார் என்பதை அவர்கள் அறிவுபூர்வமாக, ஆத்ம ரீதியாக, மன ரீதியாக, உள ரீதியாக, சரீர ரீதியாக அவர் என்ன பண்றாரு? விளக்கத்தை கொடுக்கிறார். யார்? நான் யாருப்பா? நான் ஜீசஸ் தான் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. வாசிக்க கேட்போம். 51. அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இரண்டாவது பிரமிப்பு. கடல்ல நடந்து வந்தது ஒரு பிரமிப்பு. இப்ப என்ன நடக்குது? வாசிக்க கேட்போம். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இப்ப பாருங்க, எப்ப நடந்தது சம்பவம்? ஜஸ்ட் சாயந்தரம் தான் நடந்தது. சாயந்தரம் வெறும் 2 மீன் துண்டையும் 5 அப்பத்தையும் எத்தனை பேர் கொடுத்தாங்க? 30,000 பேர் இருந்தவங்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாரும் கிடைச்சது. அதை சுத்தமா மாத்திட்டார். தேவச்சனமே, இங்கே கோபப்படுகிற அனுபவம் என்ன? வேதம் கையில கொடுக்கப்பட்டது. It is a fruitful and victorious life concept கொடுக்கக்கூடியது. அது ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் நமக்கு கொடுத்து ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்வை உடையதுதான் நீங்க வச்சிருக்கிற பைபிள். என்ன நடத்துது? வேதம் என்ன நடத்துது? இந்த வார்த்தை கோடி 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 கணக்கான உள்ள மக்களுக்கு உரிமையாய் கொடுக்கப்பட்டது. It is not out of money. பணத்துக்காக கொடுக்கப்படல இந்த வார்த்தை. மரியாள் வார்த்தை என்கிற கிறிஸ்துவை 10 மாதம் தான் சுமந்தாங்க. ஆனா இப்ப வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சுமந்துக்கலாம். எத்தனை காலங்கள் வேணுமானாலும் நீங்க அந்த வார்த்தையை சுமந்துக்கலாம். எத்தனை காலங்கள் வேணுமானாலும் அந்த இயேசு என்கிற வார்த்தையை உங்களதாக உரிமையாக்கி கொள்ளலாம். உண்டாகியா? இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். தேவச்சனமே, நீங்க சொல்லுங்க, நான் உணர்ந்தவராக மாறுகிறேன். இங்க வேதம் சொல்லுது, அவர்கள் கடலை கடந்து, வாசிங்க பாஸ்டர். அவர்கள் கடலை கடந்து கனசரேத் என்னும் நாட்டுக்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளிகளிலே வியாதிஸ்தரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆக்கிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அருமையான தேவச்சனமே, why this passage was being read unto us? ஏன் இந்த தொகுப்பான வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்டோம்? இங்க 2 பிரிவா இந்த வேதம்
பிரிக்கப்பட்டு காண்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதுல இயேசுவோடவே இருந்த 12 பேர் அவரை கண்டு அலர்னாங்க, பயந்தாங்க. இயற்கையை பார்த்து அலர்னாங்க, பயந்தாங்க. அவர் உட்கார்ந்தாரு, ஆச்சரியப்பட்டார். ஆனா கரையை பிடித்து அவங்க கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்ததை கேள்விப்பட்டவர்கள், நல்லா கவனிக்கணும், கூடவே இருந்தவங்க இல்லை. விளக்குதுங்களா? இப்ப நீங்க எந்த கோஷ்டி என்பதுதான் இப்ப முக்கியம். எந்த கோஷ்டியில இருக்கிறீங்களோ தேவனுடைய கோபம் உங்க மேல இருக்காது, அன்பு இருக்கும். எந்த கோஷ்டியில இருக்கிறீங்களோ தரித்திரம் அங்க இருக்கும், இன்னொரு கோஷ்டியில தரித்திரம் இருக்காது. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் சுவிசேஷம் தான். சுவிசேஷத்தை ஆராயாத எந்த மனுஷனாக இருந்தாலும், நீதிமொழிகள் 8:8-9 வாசனம் இல்லையா? விபரீதமும் புரட்டும் அவருடைய வாயில. ஆனா நீ வேதத்தை வாசிக்கிற ஒரு தேவ மனுஷன் விபரீதமும் புரட்டும் வேத வசனங்களை நீ சரியாய் ஆராயவில்லை என்றால், சரியாய் விசுவாசிக்கவில்லை என்றால், சரியாய் அது உணர்த்தப்படவில்லை என்றால், தேவச்சனமே, தரித்திரம் என்கிற விபரீதங்கள், போராட்டம் என்கிற விபரீதங்கள், பிரச்சனை என்கிற விபரீதங்கள், பிசாசின் தந்திரத்தில் அகப்பட்ட விபரீதங்கள் நம்முடைய வாழ்வுல கண்டிப்பா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. அது வயசு கிடையாது, பணக்காரன் ஏழை என்பதெல்லாம் கிடையாது. இங்க வேதம் தெளிவா இந்த சுவிசேஷத்துல 2 பிரிவை காமிக்குது. மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து. விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? So when you read or meditate the word of God, நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுதோ தியானிக்கிற பொழுதோ, the words should make a confirmation unto you that it is you. அந்த வார்த்தை இது உங்களுக்கு தான், இதுதான் நீங்க என்பதை உணர்த்தப்படுகிற ஒரு கிறிஸ்தவனாக நீங்க இருந்தீங்கன்னா, the fruitful and victorious life will be upon you. அப்பதான் வேதத்தினுடைய கனிகளாக, வேதத்தினுடைய வெற்றியாளராக நீங்க வாழ முடியும். எத்தனை பேருக்கு விலகி இருக்குது? இங்க யார் அறிந்து? ஜனங்கள் அவரை அறிந்து. அப்புறம் நடக்கிற சம்பவம் என்ன? அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், இன்னும் தீபா போறாருங்க வார்த்தை, அவரை தொடரும் இல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தையாவது நான் தொடுவேனானா? How they have understood the Lord. அவர்கள் எவ்வளவாய் அறிந்தாயிருப்பார்களானால். விளங்குதுங்களா? இதை விளங்காதவங்க கிறிஸ்துவ வெற்றியை பார்க்க முடியாது. அவங்க எது வரைக்கும் முயற்சி எடுத்திருக்காங்களோ அந்த முயற்சி வெற்றியா வேணா பார்க்கலாம். ஏனென்றால் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் இருக்குது. இன்டெலெக்சுவல் உலகம் இன்டெலெக்சுவல் இருக்குது. பட் கிறிஸ்டியன் இவன் ஸ்பிரிச்சுவல் இருக்கணும். இவன் இன்டெலெக்சுவல்ல போயிடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல்ல வாழ வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் இன்டெலெக்சுவல்ல வாழ்ந்தா உலக பிரகாரமான வெற்றி தான் கிடைக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? அற்புதத்தை கண்ட
சீஷர்கள் சற்று முன்பாக 5 அப்போ 2 மீன் துண்டுகள் பெருகச் செய்ததை பார்த்தாங்க. 12 கூடை நிறைய எடுத்ததை பார்த்தாங்க. ஜஸ்ட் கரையில இருந்து அனுப்பப்பட்ட சீஷர்கள் அவர் நிக்கிறது தெரியுது. பயப்படுறான் உள்ள. அவர் தான் நடந்து வர்றார். வழி எடுப்பினவரை அங்க இருந்து பாக்குறான். போட்டு போகுது. நம்ம கூட டாடா காமிப்போம், ட்ரெயின்ல காமிப்போம். பாத்துக்கீங்களா? போய் ட்ரெயின் திரும்பும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தலையை எட்டி, அதுக்கு மேல எட்டி பார்த்தா போஸ்ட்ல தலை எட்டி ஆடும். ஜாக்கிரதா அவங்க ஆளுக்கு ஒரு டாடா காமிப்பார். ஜீசஸ் ஓபன் யார்ட்ல இருக்க அனுப்பினவரை பார்த்துட்டே இருக்காங்க. போட்டு போகுது, அழகா போகுது. காற்று கடல் அடிக்கிறதையும் பார்க்காதுங்க. அதே ஜீசஸ் அடுத்த செகண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி வராரு. கரை முடிஞ்சிருச்சு. கரை முடிஞ்சது அடுத்தது என்ன? கடல்லயே வர்றாரு. ஆள் மாறிச்சா? கண்ட பார்த்தாங்களா? கண்டிப்பா பார்த்தாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குது? எண்ணம் ஏதோ பேய் வருது, ஏதோ பேய் பிசாசு வருது. ஆனா கரையை விட்டு இறங்கின உடனே அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது. தேவச்சனமே, இந்த இன்டெலெக்சுவல்ல இருந்து நீ வெளியே வர வேண்டும். இந்த இன்டெலெக்சுவல்ல இருந்து வந்து நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனா மாற. நீங்கள் அறிந்தவர்களாய் மாறப்பட வேண்டிய அவசியத்துக்குள்ள இருக்கிறோம். பலருக்கு இருக்கக்கூடிய தோல்விகள், தடைகள், கால தாமதங்கள், ஸ்டாக்னன்சி, கடந்த கடப்பிலே இருக்கும், ஒண்ணுமே அசையாது. இவைகளெல்லாம் 54வது வசனத்தின்படி, மார்க் 6:54வது வசனத்தின்படி, அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து. அறியப்படாதவன், அறிவிக்கப்படாதவன், அறிந்து கொள்ளாதவன். உங்க ஆத்மாவுக்கோ உங்க ஞானத்துக்கோ உங்க புத்திக்கோ எட்டவில்லை என்றால் விபரீதமும் புரட்டும் உள்ள சம்பவங்கள் தான் உங்க லைஃப்ல நடக்கும். நல்லா நடந்துட்டு இருப்பீங்க, இந்த வாரம் நடக்க முடியாது. கால் எங்கேயோ பசங்க. நல்லா பேசிட்டு இருந்திருப்பீங்க, இப்ப வரும்போது பேச முடியாது. நல்லதான் தேக பலத்துல இருந்தீங்க, திடீர்னு சோரம். காரணம் இன்டெலெக்சுவல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் இன்டெலெக்சுவல் தான். இந்த வசனங்கள் பிரகடனப்பட்டு எழுதப்பட்டு 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த பைபிள், இந்த புதிய ஏற்பாடு எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சுங்க? ஆனா 2000 வருஷமும் நீங்களும் நானும் கடன்ல தான் இருக்கிறோம். முதல்ல எழுதிட்டாங்க. 34 வருஷத்துல அப்பே எழுதியாச்சு. தேவச்சனமே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லது அறியாமையில் இருக்கிறீர்களா? இப்போது வார்த்தையை வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அருமையான தேவஜனமே, உங்களுடைய சிந்தையை தேவன் கொஞ்சம் அலர்ட் பண்ண விரும்புகிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று நினைக்கிறியே, இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. மார்க் எழுதுறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. ஆனா வார்த்தையே சரித்திரம் என்று உனக்கு தெரியுமா? விளங்கலையா? மார்க் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, அப்படித்தானே? ஆனா அந்த வார்த்தையே சரித்திரமா இருக்கு. என்ன சரித்திரமா இருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே
இப்போ உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை என்று now you know அறிந்து, but it is not the word that it is written 2000 years before. It was before ஆதியிலே இருந்தது என்பதை நீ விவரமாக தெரிய ஆரம்பிச்சாதா தேவன் உன் மேல கோபத்தை கொண்டு வர மாட்டார். விளங்குதுங்களா? வேதத்தை, கிறிஸ்தவ வேதத்தை இப்படி பார்க்கணும். சும்மா படிச்சுட்டு போறதுக்கு அது கொடுக்கல, ஆராய்ச்சி பார்க்கறது. எவன் அதை ஆராயிறானோ அவன் தான் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் விக்டோரியஸ். இது ரெண்டு இருந்தாதான் ரெண்டு கண்ணு. ஆனா நம்ம சொல்றோம், பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 2 கண்ணு அவிஞ்சு போடும் பாஸ்டர். அதாவது விபரீதமும் நீதிமொழி 8:8 என்ன சொல்லுது? புரட்டும் அவருடைய வார்த்தையில இல்ல. இப்ப பயந்தாங்களே, அலர்னாங்களே, அவங்க மத்தியில என்ன இருக்குது? விபரீதம் இருக்குது. அடிச்ச காத்து விபரீதமா பாக்குறான். காத்து நிக்கிறார் பாரு எங்கால சாமி, இந்த காத்துக்கு ஒரு வேட்டு வார்த்தை போடுங்க. இந்த காத்து அப்படி நினைக்கும் போதே அந்த காத்து என்ன செய்கிறான்? அவர்கிட்ட காத்து என்ன சொல்லுது? நானே நின்று விபரீதம் நின்று போச்சா? நிக்கலையா? புரட்டு வாய் சரியா மாறிடுச்சுன்னு வைக்கிறேன், நம்ம கையில தான் இப்ப போராட்டு. நம்ம அப்பா அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க, தெரியாம வளர்த்துட்டாங்க. அந்த வெற்றியை பார்க்காம வளர்த்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவச்சனமே, உங்களையும் என்னைய பார்த்தான் சொல்றேன். நம்ம எங்க மாட்டி இருக்கிறோம்? யார் கையில மாட்டி இருக்கிறோம்? மாட்டி இருக்கிறோம். நம்மை அறியாத ஒருவன் நம்முடைய சிநேகிதனாக இருக்கிறான், அவன் நம்ம மாட்டி இருக்கிறோம். நீங்க வேதம் சும்மா சொல்லல, இன்னைக்கு இந்த வசனத்தை அவர் சும்மா சொல்லல. எப்படி துவங்குது அந்த வார்த்தை? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நல்ல கவனிச்சீங்க. அதை தவிர உங்கள்கிட்ட எதுக்குமே வரல. ஆனா ஒரு வேதத்தை உள்ள வச்சிருக்கிறான். அவன் வந்திருக்கிறான், ஆனா திருட முடியாது. அவன் வந்திருக்கிறான், உங்களை அழிக்க முடியாது. அவன் வந்திருக்கிறான், உங்களை தொட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அடுத்த செகண்ட் நானோ என்கிற வார்த்தையை அவர் உள்ள கொண்டு வந்துட்டார். விளக்கத்தை, நெகட்டிவ் விளக்கத்தை கொடுக்கிற தேவன். How about the thief? How about the evil? அதை கொண்டு வந்த தேவன் at most important அந்த சொல்லு முடியறதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லிட்டாரு, நானோ yes what I am for what I have done. நீங்க சொல்லுங்க, நான் இழந்தாலும் தேவன் என்னோட. நான் இழந்ததை பெற்றுக்கொள்ளுதான் 100 மடங்கா பெற்றுக்கொள்ளுதான். யார் யாருக்கு 5 கோடி இழந்தீங்களோ 500 கோடி வரும். ஐயோ பாஸ்டர், நான் ஒரு 2 கோடி இழந்துக்கலாமே. 2 கோடியே நான் பார்க்கல, ஒருவேளை இழந்திருந்தா நல்லா இருக்கும். எனக்கு 200 கோடியா கிடைச்சிருக்குமே பாஸ்டர் நினைக்கிறீங்களா? கவலைப்படாங்க, ஆசைப்பட்டீங்களா? அதையும் அதுதான் இவரு கட்ட போறோம், ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட. 4 மொழிகள்ல நடக்க போகுது. இங்கிலீஷ் தமிழ் விட்டுருங்க, அது நானே பேசு. ஆமா, மணவாடி எழுங்க, என்ன மாதிரி தெலுங்கு, மேலாக தெலுங்கு, அமாரா, மேலா, இன்னும் இப்படி பல
ஸ்பெஷல் லாங்குவேஜ்ல தமிழ் இங்கிலீஷை தவிர 4 லாங்குவேஜ்ல இங்க சர்க்குலேஷன்ல நடக்கணும் தெரிஞ்சு. மலையாளம் போடலாம், எங்க அங்க இங்க உள்ளவங்களே நீங்க உருவாகலாம். இப்போ இங்க வேதம் சொல்லுது அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா, ஜீவன் கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன். இத நீங்க அறிந்து கொள்ள இதை விசுவாசிக்கிறான், அறிந்து கொண்டு உங்களை அறிய வைக்கிறார். இப்போ பவுல் சில வார்த்தைகளை நமக்கு இப்ப கற்றுத்தர்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சில வார்த்தை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க போறோம். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்திலே இருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க பல டிவிஷன்களை இங்க பவுல் பிரித்து நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஏன் அதை சொல்றாரு? இந்த உலகத்துல மனிதனுக்கு விரோதமாக, அடுத்தது தேவனுக்கு விரோதமாக, நம்ம நிறைய பேர் மனிதனுக்கு விரோதமா நம்ம செய்யறது இல்ல. சன்மார்க்கன், துன்மார்க்கன். துன்மார்க்கன் யாரு? திருடுறவன், கொலை செய்யறவன், இவெல்லாம் யாரு? சன்மார்க்கன் யாரு? இதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனா உள்ளத்துல உணர்வானா? கம்மல் பாடுற அச்சம்னா நமக்கு ஒரு 4 சவரன் ஒரே லாட்ல தேர்வு போல சன்மார்க்கன். ஆனா எப்படி இருக்கிறாரு? சூப்பரா இருக்காரு பாருங்க. இந்த கை மாத்திரம் 2 வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? அந்த நகை என்ன வெயிட் பாத்தியா? ஆனா பார்க்கும்போது உங்களுக்கு செய்யுது. யார் இவரு? இவர் செய்யல. துன்மார்க்கர் என்ன பண்ணிட்டாரு? செய்துட்டார். இப்ப ஆண்டவர் பார்வையில இவன் செய்து முடிஞ்சிருச்சு, அனுபவிச்சு முடிச்சிட்டார். இவர் மறுபடியும் செய்ய மாட்டார். இந்த திருநர் என்ன பண்றாரு? ஒரு 5-6 வருஷத்துக்கு அடிச்சு பிடிக்கிட்டார் காசை. இப்ப திருட மாட்டார். இப்ப சன்மார்க்கன உலகம் என்ன செய்யுது? பிரதர் அவரை போல நல்ல மனுஷன் பாருங்க, யாருக்குன்னா என்ன ஆசைப்படுறாரா? ஆனா அந்த விரல் சவுண்ட் விட்டது அவருக்கு தான் தெரியும். விரல் ஆடுறது என்ன தெரியுதா? அவருக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் கண்ணை பாக்குறோம், ஆளை பாக்குறோம். தேவச்சனமே, இப்போ வேதம் அததான் இங்க நம்மளுக்கு விளக்குது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யார் அவன்? துன்மார்க்கனும் தரி எண்ணங்களில் மாத்திரம் கிரியை செய்கிறானே அவனும். இப்ப சிலுவையில் எதற்காக அறையப்பட வேண்டும்? தெய்வீகமற்றதான ஒரு சிந்தை கூட நமக்குள்ள இருக்கக்கூடாது. Christ died to the uttermost people. இருக்கிறதை கீழ்த்தரம் உள்ள ஜனத்துக்காகவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பலியிடப்பட தன்னை ஒப்படைத்தார். இப்ப சொல்றாரு, சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பவுல் மிகப்பெரிய ஆளு, வசதி வாய்ப்பு எல்லாம் உண்டு. ஆனா வீட்டுக்காரமா கொஞ்சம் பிரச்சனை, ஏதாவது தடை பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இருக்க, ஊழியத்துக்கு விடாது, குறைச்சு பேசும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேட்டகரி. இப்போ பவுல் அப்பா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா சாமி அப்படின்னு நினைச்சிருப்பாரா? அந்தவரைய மனைவியை மாற்றி உங்க சாயல அவங்களுக்குள்ள கொடுத்து அவங்களையும் உருவாக்கன்னு அவர் ஜெபிச்சிருப்பாரா? இப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வுல நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு உங்களை வரைக்கும் சிந்திக்கிறீங்க பாருங்க. அதையும் சேர்த்து சிலுவையில் அடைக்க சொல்றாரு. கையிட்டு சொல்றவர் அதோ போறாம்பார், மோசமான ராஸ்கல் சொல்றவாரு. அந்த ராஸ்கலுக்கு யார் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க? யாருமே இல்ல. சொந்த குடும்பம் இவன் எப்படா சாவான் பாக்குறான். அப்பதான் எப்ப சாவான் பாக்குறான். குடிச்சிட்டு ஒரே போராட்டம் பண்ற, அவமானமா இருக்குது. அங்கங்க சண்டை போட்டு வந்துடுறாரு. போன் போட்டு எங்களை கூப்பிடுறாங்க, என்னப்பா உங்க அப்பா சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பார்த்து விழுந்து கிடக்கிறாரு.
பிள்ளைகள் சிந்திக்கிறாங்க, ஐயோ அந்த ஆள் செத்தா பரவாயில்ல, அவன் இன்டெலெக்சுவல், ஏன் மரியாதை கேட்டு போகுதுங்கிறதால அவன் என்ன பண்றான், எங்க அப்பா செத்தா எனக்கு நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லாம மரியாதையா இருக்கு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், சிலுவையிலே அறையப்பட்டேன். உங்க சிந்தைகளிலே the most negative person against you, உனக்கு விரோதமாய் வில்லங்கத்தை விதைத்து உன்னை தள்ள நினைக்கிறவனுக்கு சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்தை அவனுக்காக நீ செபிக்கிறியா? அப்படி செபிக்கலனா அவருடைய கோபம் அதிபயங்கரமா இருக்கா? அநேக வீடுகள்ல நஷ்டத்துக்காக திட்டுவாங்க, பிரச்சனையை கொண்டு வந்ததுக்காக திட்டுவாங்க. போன ஆண்டு எங்களோட ஒர்க் பண்ற ஒரு டீம் சுவிசேஷத்தை உரைப்பதற்காக பெங்களூர்ல ஒரு பள்ளிக்கூடம் போறாங்க. பள்ளிக்கூடம் போனா 6வது 7வது 8வது ரேங்க் வாங்குற ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தை எல்லாரும் பாராட்டுறாங்க, பாப்பா ஸ்கூல் டாப்பர் நீ வரணும், இன்னும் நல்லா படி, இன்னும் நல்லா படின்னு ஊக்கப்படுத்தினாங்க. 6வது ரேங்க் வாங்குற அந்த குழந்தையை ஊக்கப்படுத்த யாரும் இல்ல, பைபிள் ஒண்ணுதான் இருக்குது. பைபிளை படிக்குது, பைபிள் அந்த பாப்பாவை ஊக்கப்படுத்துது. ரிசல்ட் வந்தது, இதுதான் டாப்பர்ல வந்து நின்றது. ஏன்? The Bible instructed her to read what is what. No, அறிந்து படிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தது. ஓ குடும்பத்துல உனக்கு விரோதமா பிரச்சனைகள் போராட்டம் இருக்கா? Come to understand, come to know. இப்போ வேதம் சொல்லுது, சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், ஆனாலும் பிழைத்திருக்கிற அனுபவம். அறையப்படுகிற அனுபவத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கலனா பிழைத்திருக்கிற அனுபவம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த வசந்த வாசத்துக்கு போயிட்டே இருப்போம், சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், மாம்சத்தினால் அல்ல. Bible is given to deliver your soul. வேதம் உன்னுடைய ஆத்மாவை விடுதலை செய்வதற்காக உன் கரங்களில் கொடுக்கப்பட்டது. But we don't receive the power of deliverance from the Bible. நாம் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதில்லை. காரணம், we don't meditate upon the Bible. We don't walk through the Bible. தேவன் கோபப்படுகிறார். ஏன் அறியது? சீஷர்கள் அற்புதத்தை கண்டார்கள், அறியது. அறியாததுனால அவர் சாதாரணமா தான் பார்க்கிறது, அவங்களுக்கு கோபமா பார்க்கிற மாதிரி, அலற வைக்கிற மாதிரி. உன் குடும்பத்துல நடக்கிற எல்லா நெகட்டிவ்ஸ், உன் குடும்பத்துல உனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற கிரியைகள், உன் குடும்பத்துல நீ பார்க்கிற பார்வை நிமித்தமாக it has turned like that. சொல்லுங்க, turned like that. I will turn it to God's will. என்ன சொல்றீங்க? நான் தேவனுடைய விருப்பத்தின்படி அதை இன்னையிலிருந்து திரும்ப போறேன். விசுவாசிக்கிறீங்களா? விடுதலை யார்கிட்டையும் இல்ல, தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அது ஆதியிலிருந்தே இருக்குது அந்த விடுதலை, அது தேவனாகவே இருக்குது அந்த விடுதலை. நீ பெறுகிற விடுதலை விடுதலை இல்ல, தேவன் உனக்குள் வந்திருப்பதை அறிகிறது தான் விடுதலை. கரங்களை தட்டி தேவனாமத்தை விடுதலை என்பது ஒண்ணுமே இல்ல, தேவன் உங்களுக்குள் வருவதுதான். வாசிக்க கேட்போம். 21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நிறைய பேரு நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடு சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, அதை நிறைவேற்றினவர் இயேசு. இப்ப நம்ம எதை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஒருவேளை நீங்க நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு இது சரி அது தவறு, நீங்க யாரையாவது குற்றப்படுத்தி கொண்டிருப்பீர்களானால்
நல்ல கவனமா கேட்டுங்க, இதுதான் சத்தியம். நீங்க யாராவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, இன்னும் ஜீசஸ் அவர் வந்து சாகலன்னு உங்க எறான்னா இந்த சாப்பிடுற எறா இல்ல, உங்க பீரியட்ஸ், உங்க ஸ்டேட்டஸ் அதுல இன்னும் ரெக்கார்ட் ஆகலன்னு அர்த்தம். உன் குடும்பத்துல ஏதாவது அப்படி முக்க பாத்திக்க இருக்குன்னு வைங்க, அது இன்னும் நியாயப்பிரமாணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்குது கிறிஸ்தவனா. அவன் இன்னும் கிருபையின் காலத்துக்கு கிறிஸ்துவை இன்னும் அறியல. பட் we have to know. நாம் அறிய. அததான் இங்க பவுல் விளக்கமா சொல்றாரு. அதுக்காக தான் சிலுவையில அறையப்பட்டேன்னு சொல்றாரு. அறியாமையிலிருந்து நீங்க வெளியே வரும்படி சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்தை சொல்றாரு. தெரியாததை நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு தெரியும், இது குற்றம் இல்லை, இது குற்றம் இல்லாது ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்திக் கொண்டு நேரத்தையும் காலங்களையும் விரோதங்களையும் வேஸ்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு அதை சிலுவையில ஒப்புக்கொடுங்க. ஒரு குடும்பத்துல பேசப்பட்ட நெகட்டிவ சிலுவையில ஒப்புக்கொடுங்க. பேசப்பட்ட தெய்வீகமற்றவைகளை இப்ப சிலுவையில ஒப்புக்கொடுங்க. அது சாகணும். அது சாகணும். பிழைத்திருப்பது யாரு? கிறிஸ்து. அது இருந்ததானால் கிறிஸ்து மரித்தது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த தியாலஜிக்கல், இந்த இறையியலை அறியாத எந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் வேதம் சொல்லுது அவன் கிறிஸ்தவனே அல்ல. Because an anointed person will know what is what. He can lead a fruitful and a victorious Christian life. இதை அறியாத குடும்ப வாழ்க்கைகள் தான் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் முடிய வைக்கிறாங்க. யார் இருந்தாலும் சரி, அவன் படிச்ச மேதையா இருக்கலாம், but the spiritual Christian-ஆ இருக்கலாம். எந்த படிச்சவங்கிட்ட பைபிள் கொடுத்தா படிச்சிருவானா மாட்டானா? படிச்சிருவான். பட் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் ஆனாலும் இருக்க முடியுமா? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகர் இந்த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனா நம்ம மாறணும். இப்ப என்கிட்ட பதில் செபிக்க வரீங்க பிரச்சனைக்கு, உடனே என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனா இன்னும் ஃபுல்லா மாறல, இன்னும் கொஞ்சம் உதவி தேவைப்படுது. அதனால பாஸ்டர் கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஜெபிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விடுதலை ஆயிடும். அடுத்து நான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போயிருக்கேன். நம்ம யாரா இருக்கிறோம்? உங்களுக்கு தள்ளி விடுகிற ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பட் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அறிந்து அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே 18-19 வசனத்தை, அதே கலாத்தியர் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க கேட்போம். அதே பக்கத்துல இருக்குது. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால், நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. இப்போ எதை வேண்டான்னு ஜீசஸ் உடைச்சு போட்டாரோ அதை நீங்க கட்டினீங்கன்னா நீங்க இப்ப யாருக்கு ஆப்போசிட்டா நடக்கிறீங்க? யாருக்கு நீங்க ஒரு வெயிட் கொடுக்கறீங்களா மாறுறீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு வெயிட் கொடுக்கறவங்க மாறுறீங்க. நியாயப்பிரமாணம் வெயிட் ஓவர் முடிஞ்சு போச்சு. எப்போ? 2000 ஆண்டுகள். அதை நீ இப்ப கையில எடுத்திருந்தாயானால் கத்தியினுடைய பகுதியை நீ பிடிச்சிருக்கிற மாதிரி, கைப்பிடியில பிடிக்கிற கத்திய, கத்தி கீழே விழுந்தாலும் அது அறுத்துரும், நீ அதை அமுக்கினாலும் அந்த கத்தி ஒன்னா. இப்போ ஆல் த கிறிஸ்டியன் பீப்புள் இடித்து போட்ட நியாயப்பிரமாணத்தை திருப்பி கட்டுறான். எப்படி? அவன் வீட்டுல உள்ள குற்றத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். அது எங்கேயோ இடிச்சு போயிடுச்சு. அதை எடுத்து என்ன பண்ற? உங்க வீட்டுல அழகு பார்த்து கேட்டீங்க. வேதாந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். அதனால்தான் எந்தெந்த வீட்டுல எல்லாம் இந்த நெகட்டிவ் வேலை செய்தோ அங்க தேவனுடைய கோபாக்கியம்.
வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 14-15. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்ட பொழுது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியார் யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இப்போ ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்டியனா மாறின நீ உன் செயல்பாடுகள், ரட்சிக்கப்பட்ட நீ, உன்னுடைய வாயின் வார்த்தைகள், ஆண்டவரை அறிந்து கொண்ட நீ செயல்படுகிற செயல்பாடுகள், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. நல்லா பாருங்க, உங்க வீட்டுல ஒரு திருடு நடந்ததா, கொள்ளடிக்கப்பட்டதா, இப்ப மறுபடியும் வாசிங்க, உங்க வீட்டுல ஒரு குறை நடந்ததா, உங்க வீட்டுக்காரர் குறையா, மனைவி குறையா, பிள்ளைகள் குறையா, எது நடக்கலன்னு குறையா, போராட்டம் என்கிற குறையா, வியாபாரத்துல நஷ்டம் என்கிற குறையா, வில்லி சூனியம் மாந்திரிக கட்டுகளினால் குறைகளா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையாக நடவாமல். இப்ப யூதர் முறைமையாய் நடக்காமல் இங்கே உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி எடுத்திருக்கிறார். உங்களை ரத்தத்தை சிந்தி உங்கள்கிட்ட 10 பைசா வாங்காத, எந்த கோர்ட் ஏறணுமா ஏறி நின்று உங்களுக்காக அவர் வாதாடி, ஜட்ஜி சொல்றாரு, டேய் ஒண்ணு அவன் சாவணும் இல்ல நீ சாவணும்ன்றாரு. இவர் ஜீசஸ் சொல்றாரு, நான் சாவறேங்க. ஜீசஸ் ஆக நடந்தார். அல்லேலூயா. பேதுரு கிட்ட சொல்றாரு, டேய் நீ யூத முறைமையின்படி நீ நடக்கணும், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பாத்திரம். சபையில வந்து உட்கார்ற ரைட்டு, திருவிருந்து எடுத்துக்கிற ரைட்டு, பாசி காணிக்க கொடுக்கிற ரைட்டு, உண்டியல்ல போடுற ரைட்டு. ஆனா யூதனா நடக்கலையே, ரட்சிக்கப்பட்டவனா நடக்கலையே. கிறிஸ்து உனக்காக சுமந்தாரே, அந்த சுமந்ததுக்கு உண்டான பாத்திரமா நீ நடக்கலையே. அதனால்தான் அவருடைய கோபம். அதான் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த நிலைமையில வாழ்க்கை. வாசிக்க கேட்போம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நீங்களும் நானும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை தவிர அதனாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை என்று. மனுஷன் நீ நடக்கிற நடத்தையினாலே நீ நீதிமானாய் மாற முடியாது என்று. சன்மார்க்கனாக இருக்கிற நீ உள்ளத்துலதான் சன்மார்க்கன், ஆனா சிந்தையில நீ சன்மார்க்கனாக இல்லை, ஆத்மாவுல சன்மார்க்கனாக நீ இல்லை. உன்னை பத்தி ஆண்டவருக்கு ஒரு வேற பெற்ற தாய்க்கோ மனைவிக்கோ பெற்ற பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ யாருக்குமே உன்னை அறிய முடியாது. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த அறியப்படாத ரகசியம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் காற்றிலே கட்டப்பட்டவனாய் இருக்கிறதா தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்கள், பேய், பிசாசு, சூனியம், மாந்திரிகம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. ஏன்? கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. திருடன் கொல்லும்படியாக, கொலை செய்யும்படியாக, திருடும்படியாக உன் இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருக்க வேண்டியவர் யாரு? The beloved son of the Father called Jesus.
தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லக்கூடிய இயேசுவானவரை தவிர உள்ள நோ ஆல்டர்னேட். அந்த அதர் ஆல்டர்னேட் தான் பல 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 கிரியைகளை கொடுத்து மனுஷனை மாற்றி வச்சிருக்கு. எனக்கும் ஒரே கிட்னி என்ன வேலை செய்யுதோ அதே கிட்னி தான் உங்களுக்கும் வேலை செய்யுது. என் ஹார்ட் என்ன பம்பிங்கோ அதே பம்பிங் தான் உனக்கும் நடக்குது. இந்த தொண்டைக்கு கீழே என்ன ஜீரண சக்தி இருக்கோ இங்க இருக்கிற மனுஷனுக்கும் சரி மிருகத்துக்கும் சரி ஒரே ஜீரண சக்தி தான். பட் மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசப்படுவது என்ன? இந்த சிந்தையில தான். பட் we all are made unique. ஒரே ரகமாக தான் நாம் மாற்றப்பட்டு நம்மளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆனா மாற்றம் உள்ளது என்ன? இந்த சிந்தையை தான் இங்கே தேவன் சொல்கிறார். வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. மறுபடியும் வாசிங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல், நீங்க யாரா இருக்க கூடாது? இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று அறிந்து. இப்ப எதை அறிந்திருக்கிறோம்? கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கணுமே தவிர நியாயப்பிரமாணம் அறிந்து நீ என்ன செய்ய போற? 613 பிரமாணம் உன்னை காப்பாற்ற போகுதா? இல்ல கிருபை நிறைந்திருக்கிற ஜீசஸ் உன்னை காப்பாற்றுவாரா? ரைட், இப்ப பதில் சொன்னீங்க. ஜீசஸ் என்று சொல்லிக் கொண்டு உள்ளத்துல நியாயப்பிரமாணத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு நீ பேசுகிற வார்த்தை இருக்குது. அப்ப நீ மாய்மாலக்காரனா அல்லது ஜீசஸை உடையவனா? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துல கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறாயே உன் உள்ளத்துல. இங்கதான் பிரச்சனை. சபைக்கு வர்றவங்க எல்லாம் எந்த சபையில எங்க போனாலும் மாய்மாலத்தில் நிறைந்தவர்களாக தான் சபையில போய் உட்கார்ந்துட்டு வரோம். ஆண்டவர் பார்க்கிறாங்க எல்லாத்தையும். ஒருவனும் நீதிமான அவரால் பார்க்க முடியும். யார் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய சமூகத்துல அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக மாற முடியும். அதைத்தான் விளக்குகிறார் பேதுருவை கொண்டு. யூதனா இருக்கப்பட வேண்டிய நீ, ஒரு சீஷனா இருக்கப்பட வேண்டிய நீ, கிறிஸ்துவினுடைய கொள்கைக்கு பதிலாக யூதன் என்று சொல்லிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை செய்வாயானால் you are not under the grace, you are under the law. வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 16, 17 வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நீதிமானாக மாற முடியாது. கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் இல்லாத யாரா இருந்தாலும் தேவஜனமே வெற்றி பெற முடியாது. அப்படி வெற்றி பெற்றீங்கன்னா it will be intellectual, உலக பிரகாரமான வெற்றி. அது என்னைக்கு வேணாலும் தோற்று போய் கீழே விழுந்துடும். பட் ஸ்பிரிச்சுவல் வெற்றி இன்றைக்கும் வார்த்தை என்கிற கிறிஸ்துவை நாம் ஆராய்வோமானால் the word is the living word. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாகும். எபிரேயர் 4:12 பாத்தீங்கன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது ஆத்மாவிலும் ஊனிலும் உருவ குத்தி நம்மளை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. So the word which is living. நியாயப்பிரமாணம், the law is not living. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தேன் என்று சொல்கிறார். தேவச்சனமே, ஜீவனற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have to realize, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஏன்னா திருச்சபைகள் ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஆபிரகாமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது, ஈசாக்கை குறித்து யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பதை பேசுவதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய நபர் அல்ல. இப்படின்னு செய்தா ரஜினியா வேணா காமிச்சிக்கலாம், நான் ரஜினியா இல்ல.
நாம் தேவ சாயலாய் உடையவர்களாய் மாற வேண்டும். அந்த சாயல் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே. இங்க இருக்கிறவங்க போய் சொல்றீங்க, இங்க இருக்கிறவங்க மாய்மாலமா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. நம்மளும் சொல்லல அப்படின்னு வச்சுக்கோ. ஜீசஸ் அப்படி சொல்லித்தராரோ இல்ல, பேசுற உங்களை அப்படி சொல்லித்தராரோ இல்ல. நீங்க விசுவாசிக்கல, உங்களை விசுவாசிக்காதபடி நீங்க இப்படிதான் நடக்கணும், அதான் நல்ல கிறிஸ்தவனுக்கு அடையாளம்னு அவர் நம்மளுக்கு அறிவுரை கூறி இருக்கிறாரோ. தேவச்சனமே, எதை அறிந்து நீ நடக்கப்பட வேண்டும்? What should be known unto you as a spiritual Christian? நீ மாறப்பட வேண்டிய அவசியத்துக்குள் வந்திருக்கிறாய். இவைகளுடைய அறியாமைதான் நமக்குள்ள சூனியங்களும் மாந்திரியங்களும் நமக்குள் கட்டப்பட்டவைகளாக. திருச்சபைகள் தவறுகிறது கற்றுக்கொள்ள. திருச்சபைகள் ஆசீர்வாதத்தின் எல்லையை காண்பித்து, ஏபோ மலையிலிருந்து மோசே பார்த்தார், கானான் தேசத்தை போக முடியாது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தின் எல்லையை பார்க்கிறோம். இன்னொருத்தர் கார்ல பிரயாணம் பண்றோம், நம்ம காரா? இன்னொருத்தர் வீட்டுல சாப்பிடுறோம், நம்ம வீடா அந்த வீடு? தேவச்சனமே, it must be yours. அது உங்களுதாக மாறப்பட வேண்டும். என்கிட்ட வந்து ஜெபிச்சு பிசாசை நீங்க வரக்கூடாது. உன்கிட்ட வர்றதுக்கு முன்ன அது வர்றதை தெரிஞ்சு நீ வரட்டும். அவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன். தெரியுது, ஒருத்தவரான் பின்தொடர்றான். அவனை விரட்டுகிற வல்லமை எப்போ தெரிஞ்சிருக்கணும், அது வருதுன்னு தெரிஞ்சாதான் நீ அதை வரட்ட முடியும். அந்த அறிகிற அறிவில நீங்கள் நானும் நிரப்பப்படணும். வளர்க்கப்படுகிறவர்களாய் நாம் வளர்ந்து இருக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தேவச்சனமே, a concept should be understood within ourselves. வேதம் ஒரு தெளிவுபடுத்துது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஆதாம் எதனால் தூக்கி போடப்பட்ட அந்த நீதியை இழந்து போனான். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டு வெளியே சுடரொளி வீசுகிற பட்டயம் வைத்திருந்த தூதர்களை விட்டார். என்ன, நீ மறுபடியும் கிருபாசனத்தாண்டுக்குள்ள வர முடியாது. இப்ப ஜீசஸ் சொல்றார், நாம் எல்லாம் இன்னைக்கு நீங்களும் நானும் சரியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? அல்லாஹ் சொல்லி தராரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அங்கே தூக்கி போடப்பட்ட நிலை இப்ப கிரைஸ்ட் நீங்க விழுந்திருக்கிற இடத்துல வந்து உங்களை தூக்கி எழுப்பி சொல்றார். உங்களை என்னை அவர் என்ன சொல்றாரு? அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக. இப்ப தூக்கி இங்க விட்டா யார் தூக்கி விட்டாங்களோ இப்ப அவங்க அடிமையாக. அவன் அப்படியே விட்டா கவலை இல்லை. அவனை யார தூக்கி விடுறாங்களோ இப்ப அவங்க போய் அவனுக்கு பதிலா. ஜீசஸ் அதை உனக்காக எனக்காக செய்தார். 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிந்திருக்கிறீங்க? நம்மள தூக்கி விடுற தேவன். இப்ப நம்ம வெளியே தூக்கி எறியப்பட்ட விழுந்து கிடக்கிறோம். இப்ப நம்ம பணம் இல்லாத விழுந்து கிடக்கிறோம், பிரச்சனையோட விழுந்து கிடக்கிறோம், திருமணமாகாத விழுந்து கிடக்கிறோம், பேச முடியாதவர்களாய் விழுந்து கிடக்கிறோம். என்னென்ன நெகட்டிவ் உங்க கையில இருக்கோ அதெல்லாம் விழுந்து கிடக்கிற நிலை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இப்ப என்ன இவ்வளவு நம்ம படிச்சு நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம்? நோய் அறிந்து கொள்கிற அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப வேதம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் இருக்க வேண்டிய இடம் என்னது? சீயோன் பர்வதம். அங்கிருந்து கீழே எதுக்காக வந்தாரு? உங்க ஆவிக்குரிய தரித்திரத்தை அவரடி சீயோன் பர்வதத்துல நம்ம இன்னைக்கு நம்மளை தூக்கி அங்க நிறுத்துவது போல இந்த பர்வதத்தில் செய்யப்படுவதை போல இந்த பூமியில இப்போ செய்யப்படுகிற அனுபவத்துல தான் நீங்களும் நான் இருக்கிறோம். தேவச்சனமே, இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானதெல்லாம் இருக்கு. வேணாலும் வாசிப்போம். 3 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுள்ள ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேற்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சொல்றாரு, அவருடைய தழும்புகளால குணமாக்கியாச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அவர் தரித்திரத்தினால ஐஸ்வர்யா மாறிட்டீங்க. 2வது, அவருடைய அடிமைத்தனத்தினாலே நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இந்த 4 நடந்தது உண்மையா? ஒத்துக்கிறீங்களா? ஏன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு இதையும் உங்க மைண்ட்ல எப்படி வச்சிருக்க முடியுது? இது உண்மையிலே உங்க வாழ்வுல ஜீவனாக இருக்குமானால், எரிகிற அக்கினி பக்கத்துல எதை கொண்டு வந்தாலும் உருகி விழுந்துருமே. அது இரும்பா இருக்கட்டும், ஈயமா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், வைக்கோலா இருக்கட்டும், கட்டையா இருக்கட்டும், எதனால என்ன செய்யறதுக்குள்ள. ஆனா பிரச்சனை மாத்திரம் உருகாம எப்படியா இருக்கு? நமக்கு விடுதலை மைண்ட்ல தேவை. அறிந்திருக்கிறீங்க, உணர்வுல இல்லை. சீஷர்களை காட்டிலும் கரை ஒதுங்கின, கணேசரத்து கரை ஒதுங்கின அந்த கப்பலை கண்டவர்கள் ஓடி போறான் ஊர் உள்ள. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னி, இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னி, போடா அந்த இடத்துல வியாபாரம் நடந்துட்டு இருக்குது, அங்க ஒருத்தன் விடுதாவார், அவன் வீட்டுல போய் அவனை கூட்டுவா, இவனை கூட்டுவா. ஒருவேளை கூட்டம் ஜாஸ்தி இருந்தா இந்த வஸ்திர தொங்கலையாவது தொட்டு சுகமாய்க்கலாம். அறிந்தவர் சொன்ன வார்த்தை. அறியாதவன் அலறான். ஜீசஸ் நடக்கிறதையும் பார்த்தா, நடந்து தண்ணி மேல நடக்கிறதையும் பார்த்தா அலறான். இங்கே இவன் அறிந்தது not only by head, ஆத்மாவளியும் அறிந்தவனாக மாறினான். அவன் தான் சுஸ்தமாக்கப்பட முடியும்.
தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை போராட்டம் இருக்குதா? இந்த நோயின் அறிந்து கொள்வது எங்கே என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அறிந்து கொள்ளணும் என்பதை அறிஞ்சிட்டீங்க. How, where it should be. Hallelujah. இந்த பாட்டை கிறிஸ்தவம் மறந்துச்சு. மிச்சம் எல்லாம் பிரமாதமா பிரசங்கிப்பாங்க எல்லாருமே, பிரமாதமா விசுவாசிப்பாங்க எல்லாருமே, ஆனால் கிரியை இல்லாத விசுவாசி. இப்ப உங்களுக்குள் என்ன இருக்கு? இது தெரியும், தெரிஞ்சாலும் தரித்திரமும் நம்ம கூட இருக்கு, அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுவும் உங்களுக்கு. ஆனா தழும்புகளால குணமானீர்கள், அதுவும் தெரியும். அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமான் மாறினீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அவருடைய அடிமைத்தனத்தினாலே நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க, அதுவும் தெரியும். அவருடைய உயிர்த்தெழுந்தனாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர விவகாரத்தை வெற்றி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ரெட்ட வேஷதாரியா நீங்கெல்லாம்? கிறிஸ்துவ கூட மிஞ்சினவங்க தான் போல. கிரைஸ்டே வந்து அவரே பாப்பாரு, என் ஜனங்களா இவங்கெல்லாம் பரவாயில்லையப்பா, ஒரு சைடு விசுவாசம் இருக்குது, ஒரு சைடு அவிசுவாசம் இருக்குது, ஒரு சைடு அல்வா இருக்குது, ஒரு சைடு திருநெல்வேலி இருக்குது. தேவச்சனமே, முதல்ல உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ போராட. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் வெறுக்கிறார். தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, we need a true wisdom. அதாவது மெய் ஞானம். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞானம் இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனா இது இல்லை, இந்த மெய் ஞானம். ஏனென்றால் the மெய் ஞானம் is rooted with Lord Yahweh. யாவே தேவனோட ரூட் ஆகிருக்கு, மெய் ஞானமா இருக்கும். ஒரு மாஞ்செடியில ஒரு எலுமிச்சம்பழம் காய்க்குமா? இப்போ மெய் ஞானம் இஸ் தி லார்ட். இவருக்குள் நீங்க வேறு ஒன்று இருந்தீங்கன்னா அது விஷயம் வேற. இப்ப நம்மள நாம சிந்திக்கப்பட வேண்டிய வேலை, நம்ம ரூட் யாவே தேவனுக்குள் அது வேறு ஒன்று இருக்கும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க பயம் எல்லாம் போகும். நீங்க விசுவாசத்தா. இதுவரைக்கும் மாய்மாலமா பேசிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அசுத்த வார்த்தைகளை திருடி உங்க இருதயத்துல ஸ்டாக் பண்றீங்க. தேவனுடைய வார்த்தை திருட வேண்டியதில்லை, விசுவாசித்தா போதும். தேவனுக்கு விரோதமான பகைகள் நம்ம இருதயத்துல அது ரூட்டடா இருக்கு. ரூட்டட். இந்த ரூட்டட் பிடுங்கப்பட வேண்டும். நமக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். எதை தேடி இருக்கணும்? இந்த ரைச்சியஸ் லிவிங், நீதி உள்ள
ஒரு ஜீவன் இருக்குது. அநீதி உள்ள ஜீவன் எத்தனையோ இருக்கு. ஆனா நீதி உள்ள ஜீவனுடைய கிறிஸ்துனுடைய மகிமை நம்மள ஆளுகை செய்யணும். Hating and rejecting whatever is opposite to the Lord. உனக்கு ஏற்ற மாதிரி இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு பிடிக்கல, இவன் எனக்கு பிடிக்கல, அது கிடையாது. கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்கலையா அது உனக்கு பிடிக்கல. அப்பதான் உன் ரூட் யாவே தேவனோடு கூட இருக்கும். தேவ ஜனமே, சங்கீதம் 111 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அவருடைய புகழ்ச்சியே என்றைக்கும் நிற்கும். தேவ ஜனமே, உனக்குள் ஏற்படுத்தப்படுகிற எதுவா இருந்தாலும் அது ஓ ஞானத்தை சார்ந்தது. நீ எதுவரைக்கும் படித்து ஓ அறிவு இருக்கோ அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் கூட ஓ ஞானம் ஏறாது. விளங்குதுங்களா? நீங்க எது வரைக்கும் கற்றுக்கொண்டீங்களோ அதுதான் ஹையஸ்ட் லிமிட். ஆனா அதை தாண்டின ஹையஸ்ட் லிமிட் எல்லாம் இருக்கு. நீ படிக்கல, தெரியல, நீ ஆராயல, புரியல, ஆராய்ந்தவன் எங்கெங்கயோ இருக்கிற வியாதியஸ்தனை கூப்பிட்டு வந்தான். அந்த வியாதியஸ்தெல்லாம் யாரு? தரித்திர, பிரச்சனைக்குரியவன், போராட்டத்துக்குரியவன். அவன் மைண்ட்ல பிரச்சனை, ஆத்மாவுல பிரச்சனை. அத்தனை பேர் வந்து என்ன பண்ணிட்டு போனான்? ஜீசஸ் வந்து குணமடைந்தவனாக போனாங்க. தேவ ஜனமே, நீங்களும் நானும் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? God says we should have an identity. நமக்கு என்ன தேவை? ஒரு அடையாளம். வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு நிருபம் பக்கம் 260. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 to 7 வரையிலாக. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக யார் மாட்டிட்டு இருக்கிறா? நியாயப்பிரமாணத்துக்குள்ள யார் மாட்டிட்டு இருக்கிறா? நீயும் நானும் தான். நம்ம மனசாட்சி மாட்டிட்டு இருக்கு. நம்ம அறியாம அதுல மாட்டிட்டு இருக்கு. படிக்காதனால நமக்கு என்னன்னு சரியா தெரியல. இந்த வேதத்தை விட்டுட்டு பல வேதங்கள் இருக்கு. ஆனா ஆதியில வந்த வேதம் இதுதான். இதுல இருந்து எடுத்து சின்ன சின்ன பகுதிகளாய் உருவாக்கப்பட்டதான் பல ரிலிஜன்ஸ், பல கோட்பாடுகள். எந்த கோட்பாட்டுக்கும் ரூட் என்னது? இந்த மெய்ஞானம் தான். இதான் ரூட். இந்த மெய்ஞானம் தான் ரூட். இதை தவிர எந்த ரூட்டும் இல்லை. நெவர். எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு தேதி இருக்கு. எல்லாம் எதுக்கு அப்புறம்? பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்புறம் வந்ததுதான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தேவை. அந்த 4வது வசனம் சொல்லுது, நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி. we should have an identity. நான் யாரு? அவருடைய புத்திர ஸ்வீகாரம் பெற்றவன். இதான் ஐடென்டிட்டி நமக்கு, அடையாளம் நமக்கு. தேவச்சனம் இதை நீங்க அடையாளமாய் கொண்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பித்தீங்கன்னா இந்த நொடி பொழுது இந்த சபை முடியறதுக்குள்ள உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எழுதி வார்த்தை வெறுமனே தெரியும். அவ்வளவு பவர். எது நடக்கல நிக்கிறீங்களோ அது நடந்து காமிக்கும். we need an identity. நமக்கு ஒரு அடையாளம் தேவை. இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, நம்மை நாமே மீட்டுக் கொள்ளத்தக்கதாக வசனம் சொல்லுகிறது. காலம் நிறைவேறின போது. எப்போ? இன்னைக்கு காலம் நிறைவேறுது வச்சுக்கங்க. உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறுது. எது குறையோ அது குறை இல்லை. வெற்றியை பார்க்க போறீங்க. நிறைவேறுது. காலம் நிறைவேறுகிற பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும்
நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா தேவனுடைய கோபாக்கினை உங்க மேல இல்லை. தேவன் உங்க மேல அன்பாதான் இருக்கிறார். அவர் கோபப்படுகிற தேவன் அல்ல. ஆனா உங்களுடைய காரியமே அவருக்குள் கோபத்தை உருவாக்குறது என்றால் உங்களுக்கு அவரால் உதவி செய்ய முடியாது. ஏன்? உங்க கிரியைகளுக்கு நீங்க அடிமையாக. அவர் விழுந்ததை ஏதேலிருந்து விழுந்தவன அவர் தூக்கி வந்து நான் உனக்காக பலியாரன் வந்தார்தான். நீ என்ன சொல்ற? உன்னை தூக்க வந்தவரை நாம இடம் கொடுத்தோம். சோ ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் ஒரு ஐடென்டிட்டி. சொல்லுங்க, நான் ஒரு ஐடென்டிட்டி, அடையாளம். நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தா இன்னைக்கு அந்த அடையாளத்தை விசுவாசிக்கிறீங்க.